ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஒரு நாள் நம்மாழ்வார் மதுரகவியாரை நோக்கி இறைவனை அடைவதற்குரிய வழியை காட்டும் பாமாலைகளை பாடப்போகின்றோம், அவற்றை பட்டோலையாக எழுதுங்கள் என்று கூறி அருளினார். பிறகு ஸ்ரீரங்கநாத பெருமானை காதல் கொண்ட ஒரு பெண்ணாக தன்னை உருவகப்படுத்தி பல பாடல்கள் பாடினார். இதை கேட்ட பரந்தாமன் தன்னை சேவித்து மகிழும் ஆழ்வாருக்கு தன்னருள் புரிய எண்ணி திருமகளுடன் சங்கு சக்கரதாரியாக கருட வாகனத்தில் தோன்றி அவருக்கு சேவை சாதித்து மயர்வரு மதிநலம் அருளினார். சடகோப்பர் அக்கருணையை எண்ணி மனம் கனிந்து பாமாலைகளை பாடலாயினார். மதுரகவி ஆழ்வாரை முன்னிட்டு ரிக், யஜுர், சாமம், அதர்வன வேதங்களின் சாரங்களை தமிழில் பாட எண்ணி திருவிருத்தம், திருவாச்சரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி ஆகிய 4 தமிழ் வேதங்களாக பாடி அருளினார். அவற்றை மதுரகவி ஆழ்வார் முதலானவர்கள் எல்லாம் கற்று தேர்ந்து பேரருள் பெறும்படி உலகுக்கு வழங்கினார்கள். இதுபோல ஸ்ரீவைணவ தத்துவத்தை நம்மாழ்வார் நிலைநாட்டியதால் குலப்பதி என்று கூறி உன்னத நிலையில் கொண்டாடப்படுகின்றார். திருமாலுக்கு ஆட்பட்ட அவர் தம்மை திருமாலின் பெரிய திருவடிகளே என்று குறிப்பிட்டிருந்ததால் அவரை பெருமாளின் பெரிய திருவடியாகவே வைணவர்கள் பாவித்து பிற்காலத்தில் அவருடைய திருமேனி உருவையும் பெருமாள் கோயில்களில் வைத்து போற்றி பூஜித்து வரலாயினர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னும் சிந்திப்போம்.